திமுகவோட இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கும் அமைச்சர் ஆகிறதுக்கும் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கும் ஒரே ஒரு தேர்தல் போதுமானதா இருந்துச்சு. ஆனா அவரோட அப்பா மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு 6 தேர்தல் தேவைப்பட்டுச்சு, முதலமைச்சர் ஆகிறதுக்கு 9 தேர்தல் தேவைப்பட்டுச்சு. இது வாக்காளர் பெருமக்களே எபிசோட் 9. திமுகவுல உறுப்பினராகி பல வருஷங்கள் கழிச்ச பிறகுதான் மு.க. ஸ்டாலினுக்கு முதல் முறையா தேர்தல்ல போட்டியிடுற வாய்ப்பே கிடைக்குது. 1984 1000 விளக்கு தொகுதியில முதல் முறையா போட்டியிடுறாரு. அவரோட முதல் தேர்தல்ல மு.க. ஸ்டாலின் தோத்து போயிடுறாரு. அதே 1000 விளக்கு தொகுதியில அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல, அதாவது 1989 போட்டியிட்டு ஜெயிக்கிறாரு. 1991 திரும்பியும் சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக மிக மோசமா தோத்து போறாங்க. ஸ்டாலினும் 1000 விளக்கு தொகுதியில தோத்து போறாரு. அதன் பிறகு 1996 தேர்தலையும் 1000 விளக்கு தொகுதியிலேயே போட்டியிடுறாரு, திரும்பியும் ஜெயிக்கிறாரு. 1996 to 2001 திமுகவோட ஆட்சி. இந்த ஆட்சியில ஸ்டாலின் சென்னை மாநகராட்சியோட மேயராவும் இருக்கிறாரு. 2001 தேர்தல்ல திரும்பியும் 1000 விளக்கு தொகுதியில போட்டியிடுறாரு. 2006 தேர்தலையும் 1000 விளக்கு தொகுதியில போட்டியிடுறாரு. அடுத்தடுத்து ஸ்டாலினுக்கு வெற்றி கிடைக்குது. 2006 தேர்தல்ல ஜெயிச்ச பிறகுதான் முதல் முறையா அவருக்கு அமைச்சர் பதவியே கிடைக்குது. அதாவது 6 தேர்தல்களை சந்திச்ச பிறகு, வெற்றி தோல்விகளை பார்த்த பிறகுதான் அவருக்கு அமைச்சர் பதவியை கலைஞர் கருணாநிதி கொடுத்தாரு. உள்ளாட்சித்துறை அமைச்சரா மு.க. ஸ்டாலின் ஆக்கப்பட்டாரு. அதன் பிறகுதான் அந்த 2006 to 2011 ஆட்சியோட கடைசி கட்டங்கள்ல தான் மு.க. ஸ்டாலின் துணை முதல்வராகவும் ஆக்கப்பட்டாரு. அதாவது உதயநிதிக்கு ஒரே தேர்தல்ல கிடைச்ச அந்த துணை முதல்வர் பதவி மு.க. ஸ்டாலினுக்கு 6 தேர்தல்களை சந்திச்ச பிறகுதான் கிடைச்சது. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்பா மகன் 2 பேரோட அரசியல் பயணத்தை பற்றி பார்க்கையில உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளுக்கு விகடனோட சோசியல் மீடியா பேஜஸையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க.